அல்லும் பகலும் மனிதனவன் திருவடியை பணிந்திருந்தோமே உனது கருணை கண் திறக்கவில்லை. உனது கண்கள் தான் திறக்கவில்லை என்றால் அன்னை பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரியை மனம் கூட இறங்காத நீயாவது கடைக்கண் திறந்த இந்த ஏழைக்கு அருள் செய்யக்கூடாதா? இன்னமும் பாராமுகம் ஏனம்மா கற்றவருக்கு தெய்வமே துணை என்று வந்தோம். அந்த தெய்வம் கூட எங்கள் மேல் கருணை காட்டவில்லை. பொழுது விடிந்தால் முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்தை நான் கொடுத்தாக வேண்டும். என் நிலையை உணர்ந்த என் மனைவி, சுவாமி நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து நானும் நம் மகனும் தான். ஆகினாலே ஆபத்திற்கு பாவமில்லை. கருணை உள்ளம் பாராது காசிமா நகரத்தி வீதிகளிலே எங்களை யாரிடமாவது விடை கூறி வெற்றி விடுங்கள். உங்களை பிறந்த இந்த உலகத்திலே நான் வாழ முடியுமா? வேண்டாம் அம்மா, வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல். என்ன வழி இருக்கிறது? எப்படி பொருளை கொடுக்க போகிறீர்கள்? மனைவி என்ற பந்த பாசத்திற்கு இடம் கொடுப்பதற்கு நேரமில்லை. மனதை இரும்பாக்கி காசிமா நகரத்திலே யாரிடமாவது விலை கூறி விட்டு முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே தாங்கள் கொண்ட சத்தியத்தை நிலைநாட்டுங்கள். வேறு வழி தெரியவில்லை. இரு கரங்களிலே பிடித்தேன். காசிமா நகரத்து வீதிகளில் ஆடு மாடுகளை விலை கூறுவதை போல் மனைவியையும் மகளையும் தெரு தெருவாக விலை கூறி சென்றேன். கலைமதி முகத்தினாலே மனைவியை கரம் பிடித்து புள்ளதனை சிறச்சில் வைத்து
பயனோ என் தலைவிதி பயனோ இந்த தாரணி இழந்து போது விலை மதியாத பொன்னை இந்த விலை மதியாத பொன்னை விலை மதியாத பொன்னை விற்கிறேன் வாங்கவாரி
யாருமே விலைக்கு வாங்கும் வரவில்லை. கடைசியாக காலகண்ட ஐயர் என்பவர் அன்பு மனைவியையும் மகனையும் விலைக்கு வாங்கி பொன்பொருள் கொடுத்து என் கண்ணெதிரே அடித்து இழுத்துச் சென்ற அந்த கொடிய செயலை நெஞ்சம் மறக்கவில்லை. என்னை பிரிந்து சென்றவர்கள் இந்நேரம் இந்நிலையில் எப்படியெல்லாம் துன்பத்தால் துவண்டு வாழ்கிறார்களோ நினைத்து பார்க்கவே நெஞ்சவில்லை. இறைவன் பெற்ற மகளின் மனதை சொல் கேளாது, உற்ற மனைவியின் மலர்ந்த முகத்தை காணாது இந்த உலகத்திலே என்னை தன்னந்தனிமையாக தவிக்க வைத்து விட்டாயே ஆண்டவா. இந்த சூழ்நிலை எனக்கே வந்ததப்பா, இந்த சூழ்நிலை எனக்கே வந்ததப்பா, என்னதான் செய்வதப்பா. என்னதான் செய்வதப்பா, இதை நம்பி எப்படித்தான் வாழ்வதப்பா, என்னதான் செய்வதப்பா. தரம் இழந்தேன், என்னதான் செய்வதப்பா. அன்னை தந்தையை இழந்தாய், உழைப்பால் நீ உயர்ந்தாய். செய்வதப்பா, இதை நம்பி எப்படித்தான் வாழ்வதப்பா, எப்படித்தான் வாழ்வதப்பா, என்னதான் செய்வதப்பா. என்னை பிரிந்து சென்றவர்களை மறுமறையும் காண முடியுமா முடியாதோ என்று என் மனம் பிரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த பொருளை பற்றி நாம் தரகரிடத்திலே கொடுத்து முனிவரிடத்திலே சேர்த்து விடுங்கள் என்று தரகரானவர் ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 நாட்கள் நடந்து வந்தேனே, எனக்கு என்ன போகிறாய்? 10,000 பொன் கொடுத்தான் ஒழிய இல்லை என்றால் அந்த பொருளை முனிவரிடத்திலே கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன் என்றார். என் உயிர் மேலான என் மனைவியையும் மகளையும் நான் தெரு தெருவாக விலை கூறி விட்டு விட்டேன். இருப்பவன் நான் மட்டும்தான். என்னையும் யாருக்காக விலை கூறி விட்டு விடுங்கள் என்றேன். உன்னை நான் இதற்காக விற்க வேண்டும், முடிந்தால் நீயே விற்றுக் கொடி என்றான். அதுவும் சரி, நான் பட்ட கடனை நான் தான் தீர்க்க வேண்டும். என்னை விட்டு தருகிறேன் என்று கூறியலாம். பின்தொடர்ந்து வந்த அன்பு மந்திரி சத்தியகீர்த்தி அழைத்தேன். காசிமா நகரத்து விதிகளிலே என்னையும் யாரிடமாவது விலை கூறி விட்டு விடுங்கள் என்று மனம் துணிந்து விலை கூற முடியாது மந்திரியார் தவிர்த்து விட்டார். அவர் நிலை உணர்ந்தான். என்னை நாடே காசிமா நகரத்திலே விலை கூறி சென்று வீரவாகி என்னும் தரவந்தருக்கு அடிமையானேன். கல்குடம் சுமக்க வைத்தார். தவறி கீழே விழுந்தது. தாரால் எட்டி உதைத்தார். உண்பதற்குண்டான இறந்த பசுவின் கண்களை அறுக்க வைத்தார். அறுக்கும் பொழுது கத்தியானது கையில் அறுபட்டு ரத்தம் ஓடியதை பார்த்து, உனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியவில்லை, நான் காக்க மயானம் ஒன்றிருக்கின்றது, அங்கு போய் காவல் செய், வெள்ளி முடித்துண்ட எனக்கு அனுப்பிவை, அள்ளிக் கொடுக்கும் வாய்க்கரிசியை ஆகாரத்திற்காக வைத்துக் கொள் என்றார். அரண்மனையிலே அறுசுவையோடு உண்ட மன்னன் மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ வேண்டும்.
நாளாண்ட மன்னனின் இளமை செங்கோலை சிம்மாசனத்திலே வீற்றிருந்த 56 தேசத்தையும் ஆட்சி புரிந்த மன்னன் சுடுகோலை ஏந்தி மயானத்தை காக்கும் அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். நாளாண்ட மன்னன் சுடுகாடு ஆளப் போகிறேன் இறைவன். பிடிபலியோடு மதிமலியோடு நான் கெதிவலி பெறவே மதிவலியோ போகின்றேன் நான் போகின்றேன் காவல் புரிந்திடவே பாவி நான் போகின்றேன் பொருந்திடவே நானும் போகின்றேன் போகின்றேன். திராவிட முன்னேற்ற கழக மூத்த உறுப்பினர் இருவரின் ஒருவர் பேராசிரியர் கா அன்பழகனின் மறைந்த பேராசிரியர் கா அன்பழகன் நினைவாக சபரி மளிகை ஸ்டோர் ரூபாய் 100 அன்பளிப்பு ஹரிச்சந்திரா நடித்த கணேஷ் பாண்டியன் அவர்கள். இங்கு சிறப்பாக பாடி வரும் திரு கணேஷ் பாண்டியன் அவர்களுக்கு தேடிப்பட்டி அப்புக்குட்டியா பிள்ளை மகள் தனலட்சுமி அவர்களது கலைப்பயணம் சிறக்க வாழ்த்தி இந்த ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கிறார்.
எஜமான் ஆவலோடு காவல் செய்கின்ற மயானக்கரையிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய். அன்பளிப்பு கொடுத்து கலை வளர உற்சாகப்படுத்திய அன்பு இரு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கருவறையிலே உற்பத்தியாகிய மனிதன் கல்லறை செல்வதற்குள் எத்தனையோ கற்பனை கோட்டைகளை தன் மனதிலே அடக்கி வாழ்கின்றான். அந்த கற்பனை கோட்டைகளால் நாம் ஒரு நாள் முடிவிலே தகர்ந்தெறிந்து மயானத்திலே வந்து பிடி சாம்பலாக விடுகின்றான். ஆசா பாசங்களை எல்லாம் மனதிலே அடைக்கு வாழு மனிதா, உலகத்திற்கு வரும் பொழுது என்ன எடுத்து வந்தாய்? உலகத்தை விட்டு போகும் பொழுது எதை எடுத்துச் செல்லப் போகிறாய்? எதுவுமே இல்லாத மாயையான உலகத்திலே எத்தனை எத்தனை ஆர்ப்பாட்டங்கள். அன்றொரு நாள் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடத்திலே கலைஞர் பெருமக்கள் மத்தியிலே என்னையும் ஒரு நடிகனாக ஏற்று இந்த மேடையிலே நான் புதிதாக நான் வந்திருக்கிறேன். இதற்கு முன்னாடி நான் வந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை ஒரு பொருட்டாக மதித்து இந்த மேடையேற்றிய உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதார பிந்தங்களை தொழுது நான் என் பணியை தொடர்கின்றேன். என் பணி மென்மேலும் சிறக்க உங்களுடைய அன்பும் ஆசியும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மென்மேலும் பணியை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம். பக்தி கொண்டாடுவோம், பக்தி கொண்டாடுவோம், பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். மகநாதரத்திலே கிடந்து கவியாவிடத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பக்தி கொண்டாடுவோம், பணிவு கொண்டு முக துணி புரிந்து எது தலைவனைக்கு முழமுறை நின்று பக்தி கொண்டாடுவோம். அகமுபாடி நோய்களான தினமும் அமுதமாக நாமல் ஒழுகின்ற வகைக்காது செய்தோடு மழை நமனுடைய கவரமோ தினமாய் உடலையில் தினமுடன் தனியும் நாளிலே நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்ச எங்கே, தோப்பு புஞ்ச எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்தரோக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, அவையெல்லாம் கூட வருமோ எங்கே? பதவி காட்டும் பக்தி பவசாகரத்திலே கிடந்து தமிழாவிடத்திலே தொடர்ந்து பக்தி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. யாராக இருக்க
ஏய், இது வள்ளி நடந்து